குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி வருபவர் பெரியசாமி. சாதிய வன்மை கொண்ட இவர் மாணவ மாணவிகளை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துவது, ஒருமையில் பேசுவது, மாணவர்களை மிரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். தனக்கு வேண்டிய பேராசிரியர்களின் மாணவர்களுக்கு மட்டும் கையொப்பம் போடுவது, பிற பேராசிரியர்களின் மாணவர்களுக்கு காலம் தாழ்த்துவது அல்லது மிரட்டுவது போன்ற செயல்களில் பகிரங்கமாக செய்திருக்கிறார். இந்நிலையில் இந்த புகார்கள் தொடர்பாக விசாரணை நடத்த தமிழக உயர்கல்வித்துறை உத்தரவிட்டது. அதன்படி கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக முன்னாள் டீன் மணியன் தலைமையில் பெரியார் பல்கலைக்கழக பயோகெமிஸ்ட்ரி துறை உதவி பேராசிரியர் கிருஷ்ணவேணி, சிண்டிகேட் குழு உறுப்பினர் வெங்கடாசலம் ஆகிய 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அதில் பெரியசாமி மீது புகார் அளித்த ஆராய்ச்சி மாணவ மாணவிகள் 9 பேர், 4 ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் 2 பேர் உள்பட 17 பேரிடமும் விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட நபர்களின் வாக்குமூலம் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவிலும் பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழக வட்டாரத்தில் விசாரித்த போது பல்வேறு பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. பெரியசாமி உதவி பேராசிரியராக பணியில் சேரும்போது சமர்ப்பித்த அனுபவ சான்றிதழ்கள் அனைத்தும் போலியானவை. அவர் PhD படிப்பை முழு நேரமாக படித்ததாக கல்வி சான்றிதழ் அளித்துள்ளார். அவர் ஆராய்ச்சி படிப்பு படித்துக் கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் ஒரு கோயிலில் ஓதுவராகவும் ஒரு தனியார் கல்லூரியில் விரிவுரையாளராகவும் பணியாற்றியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே நபர் தசவதாரம் கமல் போல எப்படி ஒரே நேரத்தில் ஓதுவார், விரிவுரையாளர், ஆராய்ச்சி மாணவர் என பல கெட்டப் போட முடியும்? இது குறித்து ஆதாரப்பூர்வமாக இதற்கு முன்பு இருந்த துணைவேந்தர்கள் ஜெகநாதன், குழந்தைவேல் ஆகியோரிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் பெரியசாமி தங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பேராசிரியர் பெரியசாமியிடம் ஆராய்ச்சி படிப்பிற்காக சேர்ந்தவர்களில் 19 பேர் இவருடைய தொல்லை மற்றும் சாதி பாகுபாடு காரணமாக ஆராய்ச்சி படிப்பை முடிக்காமல் பாதியிலேயே ஓடிவிட்டனர். இவர்களில் 7 பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். தன்னிடம் படிக்கும் மாணவர்களை அடிமைகள் போல் நடத்திய பெரியசாமி அவர்களை தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சவும், வீட்டில் எடுபடி வேலை செய்யவும், வேலைக்காரர்களாகவும் பயன்படுத்தி வந்துள்ளார். இதற்கிடையில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் ஒரு மாணவி இவரிடம் PhD படித்து வந்தார். அந்த மாணவியை, உன் லட்சணம் சரியில்ல, அதனாலதான் உன் புருஷன் உன்னை விட்டு ஓடிட்டான், நீ என்னத்தை படிச்சு கிழிக்க போற என்று பாலியல் ரீதியாக அருவருப்பான வகையில் பேசியுள்ளார். அது மட்டுமின்றி போலி பணி அனுபவ சான்றிதழ், வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு, மனைவிக்கு உதவி பேராசிரியர் வேலை, ஆராய்ச்சி மாணவர்களிடம் அத்துமீறல் உள்ளிட்ட புகார்களால் தலைக்கு மேல் கத்தி தொங்குவதை அறிந்த பேராசிரியர் பெரியசாமி அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கோமதேக தலைவர் ஈஸ்வரன் ஆகியோரை சந்தித்தும் உதவி கேட்டிருக்கிறார். தன் பணிக்கு எந்தவித பாதிப்பும் வராமல் தடுக்கும் வகையில் பாஜக பிரமுகர்கள் மூலமும் காய் நகர்த்தி வருகிறார் என்று பெரியசாமிக்கு நெருக்கமான ஒரு பேராசிரியரே கூறுகிறார். ஒரு பேராசிரியர் என்பவர் வாரத்தில் 12 மணி நேரமாவது வகுப்பு நடத்த வேண்டும். ஆனால் பெரியசாமியோ துணைவேந்தருடன் உள்ள நெருக்கத்தால் ஒரு செமஸ்டரில் மொத்தமே 4 மணி நேரம்தான் வகுப்பு நடத்தியிருக்கிறார். பாடம் நடத்தாமலேயே மாதந்தோறும் சம்பளம் வாங்கி வந்துள்ளார். இதனிடையே மூவர் குழு நடத்திய பல கட்ட விசாரணைக்கு பிறகு பேராசிரியர் பெரியசாமி மீதான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தியது. அவர் மீது பல்கலைக்கழக விதிகளின்படி துறை ரீதியான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பரிந்துரை வழங்கியது. அதன் அடிப்படையில் பேராசிரியர் பெரியசாமியை பணியிடம் நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசின் கல்லூரி கல்வித்துறை இயக்குனரும் துணைவேந்தர் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளருமான சுந்தரவள்ளி உத்தரவிட்டுள்ளார். சாதி மற்றும் அரசியல் செல்வாக்கை வைத்துக் கொண்டு பெரியார் பல்கலைக்கழகத்தை சீரழித்து வந்த பேராசிரியர் பெரியசாமிக்கு இந்த முறை உறுதியாக மணி கட்டப்படும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.